ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்காக நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சர்க்கிள்லையும் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமான தகவல் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இதில் போயிட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு டேட் பாருங்க. 15/7/2024 இருந்து 5/8/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ 15/7 இன்னைக்கு தான். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆர் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. 6/8/2024 இருந்து 8/8/2024 அந்த 3 நாளுக்குள்ள நீங்க கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொத்தம் 3 வகையான போஸ்டிங்க்கு நீங்க இதில் அப்ளை பண்ணலாம். ஒன்று பிரான்ச் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் ஏபிபிஎம், இன்னொன்று தக்ஷேவாக். அண்ட் இந்த பதவிகளுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சம்பளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 29,380 ரூபா. ஏபிபிஎம் அதுக்கப்புறம் தக்ஷேவாக் பதவிக்கு 10,000 24,470 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அது எல்லாமே தரமாட்டாங்க. ஒன்லி சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க. வேற எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தபடியாக இது இந்த வெப்சைட்டில் பாருங்க, நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சர்க்கிள் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் 39 சர்க்கிள் வந்து இருக்கு. அதில் 31வது சர்க்கிள் வந்து பாருங்க தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு பாருங்க. 3,789 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக மொத்தமாக 44,228 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக தமிழ்நாடு சர்க்கிளுக்கு 3,789 வேகன்சி. நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க அண்டர்சர்ட் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி எத்தனை பதவி இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை இருக்கு, இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி, ஏபிசி கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவிஷன்லேயும் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாருங்க இந்த ஹோம் பேஜில் சர்க்கிள் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்க்கிள் நேம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா தமிழ்நாடு சர்க்கிள்ல எந்த டிவிஷன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் டிவிஷன் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டிவிஷன் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா வியூ போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து தேனி டிவிஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். தேனி டிவிஷன்ல எத்தனை போஸ்டிங் வந்து காலியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க தேனி டிவிஷன்ல மொத்தமா 65 வகையான பதவிகள் வந்து காலியா இருக்குது. ஆஃபீஸ் நேம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய நேம், பிரான்ச் ஆஃபீஸா சப் பிரான்ச் ஆஃபீஸா அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் டெசிக்னேஷன் இப்போ அகமலை பிரான்ச் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் ஜாபுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கு. இப்போ கம்யூனிட்டி கேட்டகரி என்ன அப்படின்னு பாருங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்க 1. ஸோ மினிமம் டிஆர்சிஏ மினிமம் சம்பளம் வந்து 12,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழில் படிச்சிருக்கணும். 10வது தமிழில் படித்து பாஸ் ஆகிருக்கணும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. பின்கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டிப்பட்டி சப் ஆஃபீஸில் என்ன இருக்குது, ஸோ என்ன போஸ்டிங் வந்து இருக்குது. தக்ஷேவாக் மட்டும்தான் அங்கே இருக்குது. இங்கே ஜிடிஎஸ் அதுக்கப்புறம் பிபிஎம் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பாருங்க ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் இந்த 65 வகையான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பிரான்ச் ஆஃபீஸ் வந்து என்னென்ன வேகன்சி அதில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில இடத்துல வந்து ஒன்லி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு மட்டும் தான் வேகன்சி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் நார்மல் பர்சன் போய் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். தென் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். கேண்டிடேட் கிரீவன்ஸ் அப்படிங்கிறது இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கிரீவன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5/8/2024 நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஏற்கனவே நீங்கள் வந்து
இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.